إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்ஆ என்கின்ற உயர்ந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்று நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அதற்கான முழுமையான கூலியை தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு, அன்பிற்கு இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவருடைய பொருளாதாரத்தை தாண்டி, உறவுகளை தாண்டி, செல்வத்தை எல்லாம் தாண்டி ஒரு மனிதன் நேசிக்கக்கூடிய, விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும், மன அமைதி, மன அழுத்தம் இல்லாமல், மன கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு அழகிய வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதனுடைய மிக ஆகப்பெரிய ஆசையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பொருளாதாரத்தை பெற்ற மனிதர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது இருக்காது. கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் இதுவும் சேர்த்து இருப்பதின் காரணமாக நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எனவே ஒரு மனிதன் அடிப்படையாக அவன் நேசிப்பது, விரும்புவது எதுவென்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை ஒரு அழகிய ஒரு வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே தான் இன்றைக்கு மனிதர்கள் பல மதங்களையும், கோட்பாடுகளையும், இசங்களையும், பிரிவுகளையும், கொள்கைகளையும் பின்பற்றி கொள்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், எனக்கு இந்த உலக வாழ்க்கை நிம்மதி வேண்டும். ஏனென்றால் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் சோதனை வரும், கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். அது போன்ற நேரங்களிலே ஒவ்வொரு மனிதர்களும் எனக்கு இந்த மதத்தை பின்பற்றுவதன் மூலமாக, கிறிஸ்துவர்கள் நான் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகின்றேன், நான் அந்த கடவுளிடத்திலே போய் கேட்டால் எனக்கு நிம்மதி கிடைக்கின்றது, மன அமைதி கிடைக்கின்றது என்று சொல்லி ஒரு மனிதனுடைய அடிப்படை நோக்கத்தின் காரணமாக, நிம்மதியின் காரணமாக ஒரு அழகிய வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக பல மதங்களை பின்பற்றுகின்றார்கள். இன்னும் ஒரு சில கூட்டங்களை நம்மால் பார்க்க முடியும். அவர்களுடைய நிலை எப்படி? மை லைஃப் மை ரூல்ஸ், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டம், நான் என்னுடைய இஷ்டப்படி இருப்பதின் காரணமாகத்தான் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கின்றது, நான் எதை நினைக்கின்றேனோ, எதை ஆசைப்படுகின்றேனோ, எனக்கு எந்த ஆடை பிடிக்குமோ அந்த ஆடையை நான் அணிந்து கொள்வேன்.
எந்த உணவை எனக்கு சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகின்றதோ பிடிக்கின்றதோ அந்த உணவை நான் சாப்பிட்டுக் கொள்வேன். எனவே இது என்னுடைய வாழ்க்கை, நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மனோ இச்சையை தெய்வமாக எடுத்துக்கொண்டவர்கள். இப்படி பல பிரிவுகள் இருந்தாலும் இப்படி இவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக ஆகிவிடுமா என்று கேட்டால் ஒரு பொழுதும் வாய்ப்பே கிடையாது, ஒரு பொழுதும் முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு சில சோதனைகள் வந்து விட்டால் தற்கொலைக்கு போய்விடுவார்கள். என்னுடைய லைஃப், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சட்டம் என்று சொல்கின்றார்களா இல்லையா? ஒரு சோதனை வந்து விடட்டும், ஒரு பொருளாதாரத்தில் ஒரு குறைபாடு ஏற்படட்டும், மிக மோசமான ஒரு நிலையை அவர்கள் அடைந்து விடுவார்கள். அதனால்தான் பல தற்கொலைக்கு போகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இது ஒரு புறம் இருந்தாலும் உண்மையான நிம்மதியான வாழ்க்கை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒரு அழகிய ஒரு வசனம். யார் இந்த உலக வாழ்க்கையில நிம்மதியாக வாழ முடியும், ஒரு அழகிய வாழ்க்கையாக இந்த உலக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், மன் அமில ஸாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் ஒருவர் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ, எப்படி அவர் முஃமினாக இருக்கக்கூடிய நிலையில் யார் ஒருவர் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், நாம் அவர்களை ஒரு அழகிய வாழ்க்கையாக வாழச் செய்வோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல விளங்கணும் என்னன்னு சொன்னா, ஒரு முஃமினால் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்னென்று சொன்னால், ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு, அவருடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் என்பது வேறு. அது எவன் எப்படி புரிந்து கொண்டான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அதை கற்றுத் தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். அவன் இந்த உலகத்தை செவ்வையாக்கி இருக்கிறான், செம்மையாக்கி இருக்கின்றான். இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் மிகச்சிறந்த படைப்பாக இந்த மனித படைப்பை படைத்து அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்துவிட்டு இந்த மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், அவன் எப்படி வாழ்ந்தால் வெற்றி பெற முடியும், அவன் எப்படி வாழ்ந்தால் நேரான பாதையில் இருக்க முடியும், அவன் எப்படி வாழ்ந்தால் நிம்மதியான சந்தோஷமான நிம்மதி பெற்ற வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஏன், எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்? ஏனென்றால் அவன் தான் இந்த மனித படைப்பை படைத்திருக்கிறான். அந்த மனிதனை படைத்த இறைவனுக்கு தான் தெரியும் இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பது. எனவே ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை ஒருவர் படைக்கிறார், ஒரு உருவாக்கிறார் என்று சொன்னால் அந்த பொருளை குறித்தான அறிவு அவருக்குத்தான் இருக்கும். அந்த பொருள் எப்படிப்பட்டது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தினால் நீண்ட நாளைக்கு அதை உபயோகிக்க முடியும், அதனுடைய எக்ஸ்பிரி டேட் எவ்வளவு, அதனுடைய பயன்பாட்டு முறைகள் என்னென்ன என்பது ஒரு பொருளை தயாரித்த மனிதனுக்குத்தான் தெரியும். அது அல்லாத வேறு ஒருவர் அதை குறித்து எந்த அறிவும் இருக்காதவருக்கு. எனவே இந்த மனிதனை படைத்தது என்பது இறைவன். அந்த இறைவனுக்குத்தான் தெரியும் இந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே. இந்த மனிதன் எப்படி வாழ்ந்தான் அவனால் வெற்றி பெற முடியும், இந்த மனிதன் எப்படி வாழ்ந்தான் அவன் இந்த உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கையாக வாழ முடியும் என்பதை அந்த இறைவனுக்குத்தான் தெரியும். எனவே ஒரு முஃமின் என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அடிப்படையில் அவன் நடைமுறைப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். ஏனென்றால் அந்த இறைவன் தான் இந்த மனித சமுதாயத்தை எல்லா படைப்புகளையும் படைத்திருக்கிறான். முக்கியமாக சிறந்த படைப்பாக இந்த மனித படைப்பை படைத்திருக்கிறான். அவனுக்கு தான் இந்த மனிதனை பற்றி தெரியும். எனவே இந்த முஃமின் என்ன செய்கின்றான்? உண்மையான முஃமின் என்பவன் அதை சரியான முறையிலே பின்பற்றக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை பார்க்கிறோம். அப்போ ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னால அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று, அவனுடைய வாழ்க்கையில் இன்பங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் இப்படியே போகும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னது? சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் ஏற்படும். அது போன்ற நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் வாழ்க்கை இழந்தவனாக மிகவும் கஷ்டப்பட்டு அவனுடைய மனம் அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு பலர் தற்கொலைக்கு சென்று விடுவார்கள். அந்த வாழ்க்கையை வெறுத்தவர்களாக தனிமையில் சென்று விடுவார்கள். ஒரு சில கோபத்தில் குடும்பத்தாரை எதிர்த்து பேசக்கூடிய, ஏசக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்ப்போம். ஆனால் இது எதுவும் ஒரு முஃமினுடைய இடத்தில் இருக்காது. ஒரு முஃமின் இது போன்ற எந்த பண்புகளையும் உடையவனாக இருக்க மாட்டான். அவனுடைய வழிமுறை என்பது வேறு. அவன்
அந்த நேரத்திலும் சந்தோஷமானவனாக, மன அமைதி மிக்கவனாக, மன கஷ்டங்கள் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வான் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளோதான் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, மிகப்பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, அவன் நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடாக இருக்கும். இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் சரி. எப்படி என்று சொன்னால், மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே அவன் வாழக்கூடியவனாக இருக்கின்றான். எப்படி? முதலாவதாக பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம், முஃமினாக இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முழுமையாக முஃமின்களாக இருக்கிறோம் என்று கேட்டால் கிடையாது. அப்போ ஒரு உண்மையான முஃமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு சோதனைகள் என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. அது போன்ற நேரத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை, ஒரு உண்மையான முஃமின் எப்படி இருப்பான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, முதலாவதாக ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவனுக்கு ஏதாவது சோதனைகள் வந்துவிட்டால், கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏதாவது ஏற்பட்டு விட்டால், முதலாவதாக அவன் எண்ணக்கூடிய விஷயம், நாம் அடிப்படையிலே நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஒரு 6 விஷயங்கள். அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது, தூதர்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது என்று 6 விஷயங்களை உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அதில் இறுதியான விஷயம் என்ன? கதிர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் அவன்தான் நிர்ணயிக்கின்றான் என்கின்ற கதிரை ஒரு முஃமின் உறுதியான முறையிலே நம்பிக்கை கொள்வான். அதை ஒருவர் மறுத்துவிட்டால், அந்த 6ல் 1 மறுத்துட்டாலும் ஒரு முஃமின் கிடையாது. அது வேறு விஷயம். ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவன் அந்த கதிரை சரியான முறையில் விளங்கியிருப்பான். எனக்கு இன்பம் ஏற்பட்டாலும் சரி, துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நடக்கின்றது. சோதனைகள் வந்துவிட்டால், ஐயோ இவ்வளோ பெரிய சோதனை வந்துவிட்டதே என்று அவன் மன கஷ்டத்திற்கு அவன் பக்கம் அதை திருப்பி விட மாட்டான். மாறாக என்னை படைத்த, என்னை பரிபாலித்து, எனக்கு எல்லா வகையான தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இறைவன் எனக்கு இதை தந்திருக்கிறான், அவனை இதை எடுத்துக்கொள்வான் என்ற ஆதரவு அவனிடத்தில் இருக்கும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. ஒரு முஃமினிடத்திலே சோதனை வந்துவிட்டு அவனுடைய வார்த்தை, அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? என்னுடைய இறைவன் எதை எழுதி வைத்திருக்கிறானோ, எதை விதித்திருக்கிறானோ, அதை தவிர வேறு எதுவும் என்னை அடையாது என்பதுதான் ஒரு அடிப்படை எண்ணம், ஒரு அடிப்படையான ஒரு நோக்கமாக ஒரு முஃமினிடத்தில் இருக்கும். எனவே அவனுக்கு சோதனைகள் வரும் பொழுது அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுக்க மாட்டான். அவனுடைய முதல் வழிமுறை, இது என்னுடைய இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை அவன் உறுதியாக நம்பக்கூடியவனாக இருக்கிறான். அதுக்கு அடுத்த கட்டமாக பார்க்கும் பொழுது, இரண்டாவதாக ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்கும்? அவனுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதே நேரத்தில் இன்பங்கள் துன்பங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள், சந்தோஷங்கள் வந்தாலும் சரி, அவனுடைய இரண்டாவது நிலை என்ன தெரியுமா? பொறுமையாக இருப்பது. அந்த சோதனைகளை பொறுமை என்கின்ற ஆயுதத்தை கொண்டு எதிர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். என்று சொன்னால் முஃமினுடைய மிகப்பெரிய ஆயுதமே பொறுமைதான். ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய பண்பு என்பது என்ன தெரியுமா? பொறுமை. எல்லா நேரங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு பொறுமை இல்லாததன் காரணமாகத்தான் பல வழிகேடுகள், இன்றைக்கு பிதஅத்துகள் உருவாகி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால், ஷைத்தான் இருக்கிறானா இல்லையா? மிகவும் மோசமானவன். அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலிருந்து மனிதர்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். நம்முடைய உள்ளம்ல அவனுக்கு ஒரு லேசான ஒரு விஷயம், நம்முடைய உள்ளம் அவனுக்கு ஒரு லேசான விஷயம், வழிகெடுப்பதற்கு மிகவும் இலகுவானது. என்று சொன்னால் அந்த அளவுக்கு மிகப்பெரிய தந்திரங்களை மந்திரங்களை உடையவனாக இருக்கிறான். அவனை நாம் எதிர்த்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நம் கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமே பொறுமைதான். ஏனென்று சொன்னால் ஷைத்தானை பொறுத்தவரையில் எந்த நேரத்தில் நாம் வழிகெடுக்கலாம் என்ற அந்த வாய்ப்பை தேடிக்கொண்டே இருக்கிறான். அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு எது தெரியுமா? ஒரு மனிதன் மிகப்பெரிய சோதனையில் ஆழ்ந்து இருக்கும் பொழுது, அவனுக்கு இக்கட்டான சூழ்நிலை, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருப்பான், சோதனையாக இருக்கும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஷைத்தான் வருவான். ஏனென்று சொன்னால் அதுதான் அவனுக்கு சரியான ஒரு நேரம். சோதனை ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு இருக்கிறது, அல்லது ஒரு வீடை இழந்து விட்டான், குடும்பத்திற்குள் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இது போன்ற மிகப்பெரிய சோதனையின் போது கண்டிப்பாக ஷைத்தான் வருவான். ஏனென்றால் அது ஒரு மனிதனுடைய வீக்னஸ் பாயிண்ட், மனிதனுடைய வீக்னஸ் பாயிண்ட். அது ஷைத்தானுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதை பயன்படுத்துவதற்கு வருவான். வந்து ஒரு சிறிய சருகுதல், வட்டியின் பக்கம் போயிரு. அந்த நேரத்தில் மிக கடுமையான சூழ்நிலை இருக்கும் பொழுது
ஒரு சின்ன விஷயத்தை போட்டு விடுவான். அது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த நேரத்தில் ஒரு முஃமினிடத்தில் வந்து அந்த ஷைத்தானால் எந்த ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அவனிடத்திலே பொறுமை என்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறது. ஒரு முஃமினிடத்தில் மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறது. உடனே அவன் செயல்படுத்த மாட்டான், வட்டியிலே கொண்டு போய் விழுந்து விட மாட்டான். அவன் பொறுமையை கையாளுகின்றான். எனவே தான் பொறுமை என்கின்ற பண்பை மிக முக்கியமான ஒரு பண்பாக, அவசியமான ஒரு பண்பாக இருக்கிறது. அதை நாம் எடுத்து நடக்க வேண்டும். அப்போ முஃமினோட இரண்டாவது பண்பு என்ன? பொறுமையாக இருப்பது. அது ஷைத்தானிடமிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஒரு ஆயுதம். எனவே அதை அவன் கையில் எடுத்து அந்த சோதனைகளின் போது, பிரச்சனைகளின் போதும் சரி, அவன் இன்பங்கள் மகிழ்ச்சியின் போதும் சரி, அந்த பொறுமையாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் என்பதா சொல்லி காட்டுகிறான். ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்பதை ஒரு முஃமின் சரியான முறையில் விளங்கியிருப்பான். ஒரு சோதனை வருது, அந்த நேரத்திலே அவன் அவசரப்படாமல், தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே அவன் மீளக்கூடியவனாக இருக்கின்றான். தொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றான். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்பதை அவன் சரியான முறையில் விளங்கியிருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான் தொடர்ச்சியாக, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. இங்கே அல்லாஹ் என்ன சொல்றான்? وَلَنَبْلُوَنَّكُمْ, உங்களை நிச்சயமாக நாம் சோதிப்போம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அங்கே வந்திருக்கக்கூடிய நூன் இருக்குதா இல்லையா, அது நிச்சயம் என்கின்ற, கண்டிப்பான முறையில் என்கின்ற அந்த அர்த்தத்தை கொடுக்கிறது. எனவே ஒரு முஃமின் எப்படி அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறுகிறது என்று சொன்னால், அவனுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடமிருந்து சோதனை வரும், அல்லாஹ்விடமிருந்து சோதனை வரும் என்பதுதான் ஒரு முஃமினுடைய அடிப்படை எண்ணம். ஏனென்றால் அல்லாஹ் அதை தான் சொல்லி காட்டுகின்றான். வலனப்லுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்தமராத், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம், பயத்திலிருந்து சோதிப்போம், மேலும் பசியிலிருந்து சோதிப்போம், வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதாரத்திலிருந்து, வல் அன்ஃபுஸ், பொருளாதாரத்தை குறைப்பதிலிருந்து, உயிர்களை பறிப்பதிலிருந்து, கனி வர்க்கங்களை குறைப்பதிலிருந்து நாம் சோதிப்போம் என்பதை அல்லாஹ் தெளிவாக திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். எனவே ஒரு முஃமின் என்ன செய்கின்றான்? அவருடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை எண்ணம் எதுவாக இருக்கிறது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனை வரும். மற்ற மனிதர்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர்களுக்கு சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், எந்த ஒரு சோதனை வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்திலே இருப்பார்கள். அதன் காரணமாக ஒரு சோதனை வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. எனக்கு இப்படிப்பட்ட சோதனை வந்துவிட்டதே, அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட சோதனை கொடுத்து விட்டானே என்ற எண்ணத்தோட ஒரு வாழ்க்கையை, மன அமைதி இல்லாத வாழ்க்கையாக போய்விடும். அப்போ ஒரு முஃமினுடைய அடிப்படை என்னவாக இருப்பது என்ன தெரியுமா? சோதனை வரும் என்பதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயத்தை கொண்டு சோதிப்பான், பசியை கொண்டு சோதிப்பான். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? எல்லா சோதனைகளும் இதுக்குள்ள தான் அடங்கி இருக்குது. எல்லா சோதனைகளும் இதுக்குள்ளாக தான் அடங்கி இருக்கிறது. எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரை இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உடையவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அடுத்து சொல்லி காட்டுகின்றான், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், மேலும் நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்றான் பாருங்க, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு சோதனை வந்து விட்டால், அவர்களை பீடித்து விட்டால் அவர் என்ன சொல்வார்கள் தெரியுமா? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஒரு முஃமினுடைய வார்த்தை, அவனை வந்து ஒரு சோதனை அடைந்து விட்டால் அவன் எனக்கு இப்படிப்பட்ட சோதனை வந்து விட்டது என்று சொல்ல மாட்டான். மாறாக அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே நாங்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற உயர்ந்த ஒரு வார்த்தையை, இந்த உலக பற்றின்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை அவன் சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். இதிலிருந்து தெரியும் அவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த சோதனை என்பது ஒரு அற்பமானது, இந்த உலகத்தில் இந்த உலக பற்றின்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள். இப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவனுடைய நிலை எப்படி இருக்கும்னு சொன்னால், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவன் ஒரு சோதனையை அடைந்து விட்டான். அந்த சோதனை அடைந்த பிறகு அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடமிருந்து தான் இந்த சோதனை எனக்கு வந்திருக்கிறது,
அவன் எழுதி வைத்ததை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை என்பதை உறுதியாக நம்பிக்கை கொள்கின்றான். முதல் விஷயம். இரண்டாவதாக மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடிய பொறுமையுடன் இருக்கின்றான். அதற்கு பிறகு அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்து இறுதியாக இதையெல்லாம் கடந்து வந்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கிறான். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கிருபையும் இருக்கின்றது. வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அவர்கள் தான் நேரான பாதையில் இருக்கக்கூடியவர்கள் என்று மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ இத்தனை விஷயத்தின் பெற்றோருடைய வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையாக இருக்குமா? சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையாக இருக்குமா? மன அழுத்த மன கஷ்டங்கள் உள்ள வாழ்க்கையாக இருக்குமா என்று கேட்டால் கிடையாது. இதுதான் ஒரு முஃமினுடைய மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு முஸ்லீமாக இருக்கிறோம், முஃமின் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு செயல்பாடுகள் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. ஒரு சோதனை வந்து விட்டால் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் ஆழ்ந்து விடுகின்றோம். அல்லாஹ்வை சிலர் திட்டக்கூடியவர்களாக, நான் மட்டும் தான் கண்ணுக்கு கிடைத்தேனா, வேறு யாரும் இல்லையா, அவன் இவ்வளவு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கெல்லாம் இந்த சோதனை வரவில்லையே என்றெல்லாம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மாற்று மத சகோதரத்தில் போவானா? மாற்று மதத்திற்கு போக வேண்டாம். முஸ்லீமாக இருந்து கொண்டு ஒரு முஃமினாக இருந்து கொண்டு சோதனையின் போது எப்படி ஒரு முஃமின் இருக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறோமே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ உண்மையான முஃமின் என்று சொன்னால் அவனுடைய நிலைப்பாடு இப்படி தான் இருக்கும். இப்படி இருந்தால் அவனுடைய வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக இருக்கும், சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். அதன் மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு சோதனை வந்து அடையும் பொழுது அவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்னு சொன்னால் கத்தரல்லாஹு வ மா ஷாஅ ஃபஅல். இதை சொல்லி பாருங்க. இந்த வார்த்தையை ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்படும் எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, கத்தரல்லாஹ், அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய விதி இது. கத்தரல்லாஹு வ மா ஷாஅ ஃபஅல். அல்லாஹ் எதை நாடினானோ அதை அவன் செய்து விட்டான் என்கின்ற மிகப்பெரிய வார்த்தையை மார்க்கம் கற்றுத்தருகிறது. அப்போ இதை எப்போதெல்லாம் நாம் சோதனை அடைகின்றோமோ, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு செருப்பு தொலைஞ்சிருச்சு, அல்லது ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், அல்லது ஒரு இடத்துக்கு போகிறோம், லேட் ஆயிடுச்சு, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நாம் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும்னு சொன்னால் கத்தரல்லாஹு வ மா ஷாஅ ஃபஅல். அல்லாஹ்வுடைய விதி இது, அல்லாஹ் எதை நாடினான் அதை செய்து விட்டான் என்று சொல்லி பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு பொருட்டாக தெரியாது. அந்த சோதனை நம்மை விட்டு மறைந்து விடும். ஏனென்று சொன்னால் அந்த விஷயத்தை அல்லாஹ்வோடு நாம் ஒப்பிட்டு விட்டோம், அல்லாஹ்விடத்தில் நாம் இணைத்து விட்டோம். அல்லாஹ் பார்த்து கொள்வான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்கின்ற அந்த ஒரு அழகிய வார்த்தை நாம் சொன்னதின் காரணமாக அது மிகப்பெரிய ஒரு பொருட்டாக நமக்கு தெரியாது. பண்புள்ள சகோதரர் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு முஃமினுடைய செயல்பாடை குறித்து ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள். ஒரு முஃமினுடைய செயல்பாட்டை குறித்து ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள். அஜபன் லி அம்ரில் முஃமின். ஒரு முஃமினுடைய காரியம் எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது, மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அவன் என்ன செய்கின்றான்? இன்ன அம்ரஹு குல்லுஹு கைர். அவனுடைய எல்லா காரியங்களும், அவனுடைய வாழ்க்கையே சிறந்ததாக இருக்கிறது, நலவாக இருக்கிறது. அப்படி இருக்குமா யாரோட வாழ்க்கையில? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு உண்மையான முஃமினுடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் நலவாக இருக்கும். என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி சொல்றாங்க, வலைஸ தாக இல்லா லில் முஃமின் வலைஸ தாக லி அஹதின் இல்லா லில் முஃமின். இப்படிப்பட்ட விஷயம் இருக்குதா இல்லையா? அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நலவாக இருப்பது என்பது ஒரு முஃமினை தவிர வேறு யாருக்கும் நடக்காது, வேறு யாருக்கும் இருக்காது. இன்றைக்கு நிம்மதியை தேடி பல இடங்களுக்கு போறாங்களா இல்லையா? அவர்களுக்கு ஒரு பொழுதும் அவருடைய வாழ்க்கை நிம்மதி என்பது, மகிழ்ச்சி என்பது இருக்காது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு முஃமினை தவிர வேறு யாருக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்காது என்று சொல்லிவிட்டு அவனுடைய நிலைப்பாடு என்ன? இன் அஸாபத்துஹு ஸர்ராஉ ஷக்கர. அவனுக்கு ஏதாவது மகிழ்ச்சியான நிலை ஏற்பட்டால் அவன் உடனே நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். ஒயின் அஸாபத்துஹு ضراء ஸபர. ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் அதிலே அவன் பொறுமை காக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஃபகான கைரன் லஹு. அதுவும் அவனுக்கு நலவாகவே மாறிவிடுகின்றது என்று சொல்லி காட்டுறாங்க. இதற்கு இமாம்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்க? ஒரு அடியான், ஒரு முஃமின், அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகிழ்ச்சியான இன்பமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் பொழுது, அவனுக்கு அருள்களை பொழியும் பொழுது அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்றாங்களா இல்லையா? அதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அடியான் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஒரு அருளை பொழிகின்றான். அதற்காக அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துகின்றான். நன்றி செலுத்தியதன் காரணமாக மறுபடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு நிஅமத்தை வழங்குகின்றான். பிறகும் அந்த அடியான் நன்றி செலுத்துகின்றான். பிறகும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றி செலுத்தியதன் காரணமாக அந்த அடியானுக்கு
நிஅமத்தை வழங்குகின்றான், மறுபடியும் அந்த அடியான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, இப்படியே அந்த அடியானும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதை நிறுத்த மாட்டான், மேலும் அல்லாஹும் அந்த அடியானுக்கு நிஅமத்தை வழங்குவதை நிறுத்த மாட்டான். இவ்வாறு அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நிஅமத்தால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அவனுடைய வாழ்க்கை நிம்மதி அடைந்த வாழ்க்கையாகவே இருக்கும். இன்னொரு பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது சோதனை வந்துவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவன் திட்டமாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அவன் கவலைப்பட்டு கொண்டு இந்த உலக வாழ்க்கையை மன கஷ்டத்தை ஆழ்ந்து கொண்டு இருக்க மாட்டான். மாறாக அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? பொறுமையாக இருப்பான். இதன் மூலமாக அதாவது சந்தோஷமான நிலையிலும் சரி, மேலும் துன்பமான கஷ்டமான நிலையிலும் சரி, அவனுடைய வாழ்க்கை சீராக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், சோதனை வந்துட்டா நான் பொறுமையாக இருந்துடுறேன் என்று நினைத்து கொண்டு நாம் இருக்கிறோம். ஆனால் இன்னொரு பகுதியை பார்த்தா அல்லாஹ்வுடைய நிஅமத் வழங்கி கொண்டே இருக்கிறான். அதற்கான நன்றி செலுத்துதல் இல்லை. அப்போ எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவான்? நான் சோதனையின் போது பொறுமையாக இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிஅமத்துகளுக்கு நான் நன்றி செலுத்தாமல் நன்றி கெட்டவனாக வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி என்னோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணற்ற நிஅமத்துகளை தந்திருக்கிறான். அதுக்காக கூட இன்று வரையிலும் நாம் இன்னும் முழுமையாக நன்றி செலுத்தி முடிக்கவில்லை. இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எந்த அடிப்படையில் கேட்குறோம்? இன்றைக்கு சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கும் மற்ற மனிதனுக்கும் மத்தியிலே ஒரு உதவி செய்தால் நன்றி எதிர்பார்க்கிறான். நன்றி செலுத்தினால்தான் அதுக்கு அடுத்த முறை உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரக்கூடிய நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறான். அதை பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டு அதற்கான நன்றியை செலுத்தாமல் மீண்டும் மீண்டும் கேட்டால் எப்படி அல்லாஹ் தருவான்? எப்படி நிம்மதியான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே தான் சொல்கின்றோம், ஒரு உண்மையான முஃமினுடைய வாழ்க்கை எப்படி நிம்மதி பெறுகிறது என்று சொன்னால், இன்பமான நிலையிலும் சரி, மகிழ்ச்சிக்குரிய நிலையிலும் சரி, அவன் ஒரு வழிமுறையை கடைபிடிக்கின்றான். என்ன வழிமுறை? அதற்காக நன்றி செலுத்துதல் என்பது. அதே நேரத்தில் ஒரு சோதனை ஏற்படும் பொழுது, கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படும் பொழுது, அது போன்ற நேரங்களிலே அவன் தன்னை பொறுமையாக ஆக்கிக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கின்றான். எனவே இதை சரியான முறையில் புரிந்து கொண்டு வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். என்னென்று சொன்னால், இந்த உலகத்திலே சோதனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட சோதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது துவண்டு விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், மன கஷ்டங்களுக்கு உள்ளாகாதீர்கள். மாறாக அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுங்கள். இது என்னுடைய இறைவனிடம் வந்திருக்கிறது, என்னை படைத்த இறைவன் அவன் எனக்கு ஒரு சோதனையை கொடுத்திருக்கான் என்று சொன்னால், அவனை தவிர யார் என்னை சோதனையை கொடுக்க முடியும் என்பதை யோசிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான். குர்ஆனை படித்து பாருங்கள். வலநபுலுவன்னக்கும் என்பதாக சொல்றான், உங்களை நாம் சோதிப்போம் என்பதாக சொல்கின்றான். எனவே நம்முடைய அடிப்படை என்னவாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்விடமிருந்து சோதனை வரும். குறிப்பாக முஃமின்களாக இருக்கக்கூடியவர்கள், ஈமானிய உறுதியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான சோதனைகள் வரும். எனவே சோதனைகள் போது நாம் எண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் 3 விஷயங்களாக இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இதை எனக்கு தந்திருக்கிறான். குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நம் மீது விதித்திருக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் நம்மை அடையாது என்கின்ற முதலாவது விஷயம். இரண்டாவது, அல்லாஹ்விடத்திலே பொறுமை காக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். எதுவாயினும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அந்த சோதனையை என்னை விட்டு நீக்குவான் என்கின்ற மிகப்பெரிய ஆதரவோடு பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே தொழுது மன்றாடி நாம் அதிகமாக பாவமன்னிப்பு தேட வேண்டும். அதே நேரத்தில் மூன்றாவதான ஒரு விஷயம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த 3ஐயும் செய்யும் பொழுது, ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும். அல்லாஹ் எப்போ சொல்கிறான்? நீங்கள் நன்றி செலுத்தினால்தான் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன் என்பதாக சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் பொறுமை காத்தால் மட்டும் போதும், சோதனையின் போது பொறுமை காத்தால் நீங்கள் வணங்கினால், நீங்கள் சோதனையின் போது பொறுமை காத்தால் மட்டும் போதும் சொல்லலை. மாறாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிஅமத்துகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன் என்பதாக சொல்கின்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு உண்மையான முஃமினுடைய நிலைப்பாடு என்னவென்று தெரிந்து கொண்டு அதை சரியான முறையில் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையும் நிம்மதி பெற்ற வாழ்க்கையாக, சிறந்த ஒரு வாழ்க்கையாக, அழகிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் வாழச் செய்வான் என்பதுதான் நம்ம அடிப்படையாக பார்த்த ஒரு வசனம். மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. யார் ஒருவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் முஃமினான நிலையில் அமல்கள் செய்யும் பொழுது ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகிய வாழ்க்கையாக வாழச் செய்வான் என்பதை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இதை
கவனத்தில் கொண்டு வாழக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். சோதனையின் போது அல்லாஹ்விடத்திலே மீளக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நியமத்துகள் வரும் பொழுது அதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத அம்மா பஅத். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது குத்துபாவில் ஒரு முஃமின் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை, அழகிய வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை முறை வழிமுறையை நாம் பின்பற்றி வாழும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பலன்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால், வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டில் நமது ஜமாத்தின் சார்பாக கடந்த 22 வருடங்களாக குல்லியத்துல் பனாத்தில் முஸ்லிமீன் என்னும் இஸ்லாமிய மகளிர் கல்லூரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆலிமா மற்றும் குர்ஆன் மனனப் பிரிவு சிறப்பான முறையில் இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் இருந்து 180 மாணவிகள் பட்டம் பெற்று வெளியேறியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். என்றாலும் கூட இங்கு தேவை என்னவென்று சொன்னால், அதாவது தற்பொழுது 70 மாணவிகள் மட்டுமே படிக்கக்கூடிய அளவிற்கு தான் தங்குமிடங்கள் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் அட்மிஷன் வரக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது அதிகமான மாணவிகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் அவர்களை சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதன் காரணமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு கட்டிட பணியை அவர்கள் நிர்ணயித்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அவர் நிர்ணயித்த தொகை எவ்வளவு என்று சொன்னால் 40 லட்சம். அவர்கள் முழுமையாக இந்த கட்டிட பணிக்காக நிர்ணயித்த தொகை 40 லட்சம். அதிலே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக 25 லட்சம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 15 லட்சம் தேவையாக இருக்கிறது. எனவே உங்களுடைய உதவிகளை, பொருளாதார உதவிகளை அதிகமாக செய்து இந்த மதரசாவை கட்டி முடிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். என்னென்று சொன்ன அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்வது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு மார்க்க அறிஞர்களுடைய மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து அகீதா அடிப்படையிலே சரியான கொள்கையை விளங்கி மார்க்கத்தை போதிக்கக்கூடிய அறிஞர்கள் என்பவர் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த மதரசாவை பொறுத்த வரைக்கும் சரியான அகீதாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அஹ்லு சுன்னா அடிப்படையிலே பெண்களுக்கான ஒரு தர்பியத்தாக, பெண்களுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி ஸ்தாபனமாக இது இருக்கிறது. எனவே இந்த மதரசா மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்காக, இன்னும் அதிகமான மாணவிகள் வந்து பயில்வதற்காக கட்டிடப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய உதவிகள் அதிகமாக செய்ய வேண்டும். என்னென்று சொன்னால், இது போன்ற உதவிகள் என்பது நமக்கு சதக்கத்துல் ஜாரியாவாக வருகின்றது. நாம் எப்பொழுது மரணம் வரும் என்பது நமக்கு தெரியாது. மரணத்திற்கு பிறகு நாம் எவ்வளவுதான் நினைத்தாலும் சரி, அமல்கள் ஒருபொழுதும் செய்ய முடியாது. மரணத்திற்கு முன்னால் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமல் செய்வதற்கு. மரணத்திற்கு பிறகு மனிதன் கூறுவான், யா அல்லாஹ் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன், நான் என்னை கொஞ்சம் விட்டு நான் போயிட்டு சதக்கா செய்துவிட்டு வருகின்றேன், நல்ல அமல்கள் செய்துவிட்டு வருகின்றேன், ஒரு நல்ல அடியானாக நான் திரும்ப வருகின்றேன் என்று சொல்லுவான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிடுவான். அதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது நம் மரணத்திற்கு முன்னால் எந்த அளவுக்கு அமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல் செய்ய வேண்டும். குறிப்பாக இது போன்ற சதக்காக்களை செய்யும் பொழுது நாம் இறந்த பிறகும் அதனுடைய அமல்கள் வந்து கொண்டே இருக்கும், அதற்கான நன்மைகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தாபனத்திற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்குங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பொருளாதாரத்தை மென்மேலும் அதிகப்படுத்தி தருவான். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபிவிருத்தி ஏற்படுத்தி தருவான். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய பொருளாதாரத்திலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான அபிவிருத்தியும் வரக்கத்தையும் ஏற்படுத்தி தருவான். இந்த மதரசாவிற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுங்கள். என்று சொன்னால் இன்றைக்கு பெண்களுக்கான தர்பியத் அதிகமாக தேவைப்படுகின்றது. ஆண்களுக்கு கிடைத்த அந்த மார்க்கம் என்பது நிறைய பெண்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே பெண்களுக்கான மார்க்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வழங்கி அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மையை பெற்று நாளை மறுமை நாளிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுருக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.